நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ரேஸ் கூண்டில் இருக்கக்கூடிய புறாக்களை பற்றி தான். கழிஞ்ச 140 கிலோமீட்டரில் ஏகப்பட்ட புறாக்கள் வரல. நம்மளுக்கு 11 புறா தான் ரிட்டர்ன் ஆச்சு. 13 புறா வரல. இதில் 11 புறாவில் ஒரு புறா ஃபால்கன் அடிபட்டு வந்துடுது. இன்னொரு புறா ரொம்ப வீக்காகி 5ஆவது நாள் அது ரெடி ஆகலை. அப்படி 2 புறா விட முடியாது. கையில் 9 புறா இப்போதைக்கு நல்லா ஸ்டெடியாக இருக்குது. அந்த ஃபால்கன் அடிபட்ட பேர்டு முடி ஓரளவு பூஞ்சி போச்சு. ஒரு 200 கிலோமீட்டர் பந்தயத்துலேருந்து அதை இறக்கலை. கொஞ்சம் லேட்டாக தான் இறக்க முடியும். அப்படி ஒரு 10 புறா தான் நம்ம கையில் இருக்குது. இதை வச்சு தான் இந்த வருஷம் பந்தயம் ஓட்டணும். அதனால் இப்போ ட்ரைனிங் இந்த 10 புறாக்களை வச்சு நம்ம பந்தயத்தில் ப்ளேஸ்மெண்ட் அடிப்போம், இல்லை லாங் டிஸ்டன்ஸ் பறத்திடுவோம், அப்படி எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய புறாக்களை ஓரளவு ரிட்டர்ன் கிடச்சின்னா அதை ஒப்பேற்றி ஒரு 500 இல்லைன்னா 700 வரை புறாக்களை இந்த வருஷம் எப்படியாவது மூவ் பண்ணி கொண்டு போக பார்க்கணும். நம்ம கையில் இருக்க 10 பேர்டுமே ஒரு நல்ல ஒரு லைனேஜ் புறா தான். அதை தொலையாமல் ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தேன்னா ஓரளவுக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிடலான்ட்டு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. இதில் இப்போ பெரிய மிஸ்டேக் என்னென்னா, எங்களுடைய பெரிய புறாக்கள், அதாவது பழைய பந்தயத்தில் பறந்த புறாக்கள் எல்லாமே ஸ்டாக் குண்டில் ரெக்கவட்டில் இருக்குது. அதனால் இதுக்கு சப்போர்ட்டுக்கு வீட்டு பக்கத்தில் பறத்துக்கு பிராயமே இல்லை. அதுவுமே எங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பின்னடைவாட்டே இருக்குது. இருக்கக்கூடிய அந்த பந்தயத்துக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த 10 புறாக்களை மட்டுமே தனித்தனியாக பறத்த வேண்டியது இருக்குது. இதில் ஃபீமேல் குண்டில் 3 பேர்டு தான் இருக்குது. அதுவுமே இப்போ ஃபீமேல் குண்டை தனியாக திறந்து விட நேரத்தில் 3 புறாயுமே தனியாக பறத்த வேண்டியது இருக்குது. எப்படி பறந்தாலும் இனி அடுத்த வாரத்துங்களில் இருந்து பந்தயம் ஸ்டார்ட் ஆகிரும். இந்த புறாக்கள் இந்த வருஷங்களில் நாங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட விசாரித்ததில் அதிகப்படியான கூடுகளுக்கு அதிகப்படியான புறாக்கள் தொலைஞ்சிருக்கு. எப்போவுமே ஒரு பந்தயத்தில் ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டின பிறகு தான் புறாக்கள் அதிக அளவில் தொலைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் ட்ரைனிங்கிலே நிறைய குண்டுகள் தொலைச்சிட்டு ஒரு சில குண்டுகளில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அவங்க கையில் புறாக்களின் எண்ணிக்கை கையிருப்பு ஜாஸ்தியும் இருக்குது. இன்னும் நம்ம கையில் இருக்கக்கூடிய புறாக்களுக்கு கூட ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. நார்மலாக புறாக்கள் நல்லா ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஒரு 170 கிலோமீட்டர் ட்ரைனிங் கொடுப்போம். இப்போ புறாக்கள் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு கிலோமீட்டரை குறைச்சி, அதாவது ஒரு 80 கிலோமீட்டர் இல்லைனா 100 கிலோமீட்டரில் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்படியே நம்ம பந்தயத்துக்கு கலந்து விட வச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம கையில் இருக்கிறதுல ஆண் பேர்டுகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாம் ஒரு நல்ல கண்டிஷனாகிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 புறா ஒரு நல்ல லாங் டிஸ்டன்ஸ் பண்ணணுன்ட்டு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அப்படி பண்ணிட்டுனா நம்ம கோட்டுக்கு இந்த புறாக்கள் ஒரு நல்ல பேர் வாங்கி தரேன்னுட்டு நாங்கள் ஒரு நம்பிக்கையில் தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷங்களில் கொஞ்சம் அதிகப்படியான புறாக்கள் இறக்கி பந்தயத்தை ஒரு நல்லபடியாக நடத்தி முடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்களில் இருந்து பந்தயத்தை பற்றி உள்ள தகவல்களை கொடுத்துட்டு இருப்பேன். எங்களுக்கு முதல் பந்தயம் 200 கிலோமீட்டர், அதாவது ஓப்பன் ரேஸ் 200 கிலோமீட்டர் பந்தயம் ஓப்பன் ரேஸில் கலந்துக்கிட போகுது. இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய பேடுகள் எதுவுமே ஒரு நல்ல ஸ்பீடு பிடிச்ச பேடுகள் இல்லை. பந்தயத்தில் தான் தெரியும் ஏதாவது பேடுகள் ஸ்பீடு பிடிக்குதா, எந்த பேடு ஸ்பீடு ஜாஸ்தி பிடிக்குது, அதை பற்றி கொடுக்குறேன்.